ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சீசன் இருக்கும்போதே செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ ஆள்வழி கிழங்கு எடுத்துருக்கிறேன், அதாவது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. தோல் நீக்கி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் போட்டுடலாம். இப்போது 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், 1/2 லிட்டர் ஊற்றினாலே போதும். இதுக்கு கல் உப்பு இல்லை, அதனால் நான் சால்ட்டு போடுறேன். 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். இப்போது குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போது விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதும், ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும். இப்போது 2 விசில் வந்துருச்சு, யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கத்தி வச்சு எப்படி குத்துனா அப்படியே நல்லா சாஃப்டாக இறங்குது. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதில் இருக்கிற நார் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சாஃப்டாக நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மேட்சர் வச்சு மசித்தா நம்ம ஈஸியாக மசிக்க வரும். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போது 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே கிழங்குலேயே நம்ம சால்ட்டு போட்டனால கம்மியாகவே போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இப்போது 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலையும் போட்டுடலாம். கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே ஆள்வழி கிழங்குலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சது போதும். இந்த மாவிலிருந்து கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாவோ இல்லை ரவுண்டு ஷேப்பு இல்லை ஸ்கொயர் ஷேப் எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம். நான் சதுரமாக உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த வடையை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். 2 நிமிஷம் கழித்து மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரியே போட்டு எடுக்கலாம். சுட சுட டேஸ்ட்டான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இது டீயோடு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் சீசன் இருக்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.